السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت ما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. قال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله. அளவில்லா கருணையாளன் நிகரில் அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும்
அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐம்மாக்கள் இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அவன் நம் மீது கடமையாக்கியுள்ள ஜுமா எனும் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காண்பித்த வழிமுறை பிரகாரம் ஜுமாவிற்கே உரிய நேரத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜுமாவுடைய முதலாம் முறையை ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய நெருமை சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இந்த உலகில் அவனுடைய முதன்மையான நேசம் அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நேசிக்காத வரையில் ஒருவன் மூமினாக முடியாது. அல்லாஹ்வை அவன் ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டித்தான் ஷஹாதாவை மொழிகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமத்து தௌஹீதுடைய ஷஹாதாவை மொழிகின்ற ஒருவர் அதற்குரிய நிபந்தனைகளை பேணாமல் அதை சொல்லுகிற போது அது அவரிடமிருந்து அங்கீகரிக்கப்படாது. அதன் அடிப்படையில் கலிமாவிற்குரிய நிபந்தனைகளில் ஒன்றுதான் அல் மஹப்பா, நேசித்தல், நேசம் கொள்ளுதல், அல்லாஹ்வை அளவு கடந்து நேசிக்க வேண்டும் என்பது. அல்லாஹ்வின் மீதான நேசத்திற்கு அடுத்தபடியாக ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் யாரை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறான் என்று கேட்டால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவருடைய நேசம் நம்முடைய உயிரை விட மேலானதாக இருக்க வேண்டும். அத்தகைய நேசம் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் ஒரு முஸ்லிம் வெளிப்படுத்தக்கூடாது. தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தை, தன்னுடைய உடன்பிறப்புகள், உற்றார் உறவுகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மீதான அன்பும் நேசமும் அல்லாஹ்வின் தூதருடைய நேசத்திற்கும் அன்பிற்கும் அடுத்தபடியாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி ஒருவர் இல்லாத வரையில் அவர் மூமினாக, முஸ்லிமாக ஆக மாட்டார். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு அவருடைய உயிரை விட மேலானவர். அதே போன்று அல்லாஹ் தஆலா இந்த நேசத்தை நம் மீது கடமையாக்கும் வண்ணமா அல்லாஹ் சொல்கிறான், குல் இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், வ இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்கள், வ அஸ்வாஜுக்கும், உங்களுடைய மனைவிமார்கள், வ அஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்பத்தினர்கள், வ அம்வாலின் இக்தரஃப்துமுஹா, நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற செல்வம், வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா, நஷ்டம் ஏற்படுமோ என்று அஞ்சுகிற உங்களுடைய வியாபாரம், வ மசாக்கின் தர்லௌனஹா, நீங்கள் திருப்தியோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வீடுகள், அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி, அந்த இவை மேற்சொன்ன அனைத்துமே நம்முடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவிமார்கள், குடும்ப உறவுகள், பொருளாதாரம், வியாபாரம், வீடு, இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையின் அவனுக்கு சுகத்தை, சந்தோஷத்தை தருகின்ற, அவனை சுற்றி இருக்கக்கூடிய பிரதானமான விஷயங்கள். இதில் நாம் சொன்ன எதையும் இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. தந்தை இல்லை, தாய் இல்லை, உறவுகள் இல்லை, சகோதரர்கள் இல்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, இப்படி என்ன செய்ய முடியாது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அப்ப மனிதன் என்று சொல்லக்கூடியவன் வாழுகிறான் என்று சொன்னால் அவனை சுற்றி இருக்கக்கூடிய பிரதானமான அவனுடைய வாழ்க்கையின் அடிப்படை தேவையாக இருந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் இருக்கிறா இந்த வசனத்தில் பட்டியலிட்டு சொல்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வை காட்டிலும் உங்களுக்கு பிரியமானதாக இருந்தால், உங்களுடைய விருப்பத்திற்குரியதாக இருந்தால், வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதரை காட்டிலும் உங்களுக்கு பிரியமானதாக இருந்தால், வ ஜிஹாதின் ஃபீ சபீலி, அல்லாஹ்வுடைய பாதையில் செய்கின்ற ஜிஹாதை விட உங்களுக்கு பிரியமானதாக இருந்தால், அல்லாஹ் சொல்கிறான், ஃபதரப்பசு ஹத்தா யத்தி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ் அவருடைய கட்டளையை கொண்டு வருவதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை விடுக்கிறான். என்ன எச்சரிக்கை? நாம் இந்த உலகில் முஸ்லிமா வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முதன்மையான நேசம் அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியான நேசம் அல்லாஹ்வின் தூதர் மீது இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எதை சொல்லுகிறார்களோ அதற்காக வேண்டித்தான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அந்த குறிக்கோளை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் அவன் ஜிஹாதிற்கு தயாராக இருக்க வேண்டும். ஜிஹாத் என்று சொன்னால் அதற்கு பரந்து விரிந்த பொருள் இருக்கிறது. ஜிஹாத் என்று சொன்னாலே சிலருடைய உள்ளங்களில் போர் மட்டும்தான் நினைவுக்கு வரும். போரும் ஜிஹாத். அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் என்பதை பொறுத்தவரையில் உடலால், நம்முடைய நாவால், நம்முடைய பொருளாதாரத்தால், இவை அனைத்தாலும் செய்யப்படுகிற ஆகப்பெரிய முயற்சி என்பதற்குத்தான் இஸ்லாமிய ஷரியாவில் ஜிஹாத் என்று சொல்லப்படுகிறது.
அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்தில் அனைத்து மார்க்கங்களை விட, கொள்கைகளை விட, இசங்களை விட மேலானதாக காணப்பட வேண்டும். அதற்காக ஒரு முஸ்லிம் செலவழிக்கின்ற அவருடைய செல்வம், அதற்காக ஒரு முஸ்லிம் செலவழிக்கின்ற அவருடைய உடல் ஆற்றல், அதற்காக ஒரு முஸ்லிம் செலவழிக்கின்ற அவருடைய நாவு, இவை அனைத்துமே அவன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக செய்கிற போது அது ஜிஹாதாக கருதப்படுகிறது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், முஷ்ரிக்கின் இடத்தில் என்ன செய்யுங்க, நீங்க என்ன செய்யுங்க, ஜாஹிதுல் முஷ்ரிக்கீன பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் வ அல்சினத்திக்கும் என்று சொன்னார். முஷ்ரிக்கின் இடத்தில் நீங்கள் இணை வைக்கக்கூடியவர்களிடத்துல உங்களுடைய செல்வத்தை கொண்டு போர் செய்யுங்கள், உங்களுடைய உடைமைகளை கொண்டு, உங்களுடைய உடல்களை கொண்டு நீங்கள் போர் செய்யுங்கள். அதே போன்று சொன்னார்கள், அல்சினத்திக்கும் உங்களுடைய நாவுகளை கொண்டு நீங்கள் போர் செய்யுங்கள். சத்தியத்தை எடுத்துச் சொல்வது. ஆனால் ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னாங்க, அஃதலுல் ஜிஹாத் கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், அடக்குமுறை செய்கின்ற ஒரு ஆட்சியாளருக்கு மத்தியிலே சத்தியத்தை எடுத்துரைப்பது, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவனையன்றி வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்கிற பேருண்மையை எடுத்துச் செல்வது என்பது ஜிஹாதிலேயே ஆகச் சிறந்த ஜிஹாத் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்குவதற்காக வேண்டி செய்யப்படுகிற அத்தனை முயற்சிகளும் ஜிஹாத். இவை அனைத்தையும் விட மேற்சொன்ன ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய வாழ்க்கையில் இன்றியமையாதது என்று அவனை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்ற அவருடைய செல்வம், அவருடைய குடும்பம், அவருடைய பொருளாதாரம், அவருடைய வீடு, இவை அனைத்தும் அவனுக்கு பிரியமானதாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபதரப்பசு ஹத்தா யத்தி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ் அவருடைய கட்டளையை கொண்டு வருவதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள். அல்லாஹ்வின் கட்டளை என்ன? அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே அவன் புறத்திலிருந்து ஏற்படுத்துகின்ற அழிவை பற்றி அவன் நமக்கு சொல்லுகிறான். மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நாம் சந்திக்க இருக்கின்ற கேள்வி கணக்கை பற்றி நமக்கு அச்சுறுத்துகிறான் என்பதுதான் இந்த வசனத்துடைய பொருள். பிறகு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், நிச்சயமா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பாவிகளாக இருந்து கொண்டிருக்கின்ற, அல்லாஹ்வின் வரம்பை மீறக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திற்கு ஒருபோதும் அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அன்பானவர்களே, அப்படியானால் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நேசிப்பது, அல்லாஹ்வின் தூதரவர்களை நேசிப்பது என்பது அவருடைய ஈமானிய கடமை. அவன் முஸ்லிமா இருப்பதற்குரிய அளவுகோல் அதுதான். அந்த அளவுகோலை அவன் மீறிவிட்டால் ஒரு காலம் அவன் முஸ்லிமா இருக்க முடியாது. அப்படியானால் அல்லாஹ்வின் தூதரவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற முஸ்லிம் அந்த நேசத்தை அவன் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அந்த நேசத்தை வெளிப்படுத்துவதற்கென்று மார்க்கம் சில வரையறைகளை சொல்லி தந்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம சில பிரபலங்களை நேசிக்கக்கூடிய மக்கள் அவருடைய நேசத்தை வெளிப்படுத்துவதற்கான அளவுகோல் என்னன்னு கேட்டா என்ன செய்வாங்க, ஜே ஜே என்று கோஷம் போடுவார்கள். சினிமா நடிகர்களை, அரசியல் பிரமுகர்களை, விளையாட்டு வீரர்களை, இவர்களெல்லாம் செய்வாங்க ரசிகர்கள் என்று அவர்களுக்கு பின்னால் ஒரு பட்டாளம் இருக்கும் இல்லையா, அந்த ரசிகர் பட்டாளங்கள் என்ன செய்வாங்க, அவருடைய பெயரை கேட்டால் உரத்த சத்தமிட்டு என்ன செய்வாங்க, கூவார்கள். அது அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கான வழி என்று அவர்கள் நினைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லது ஆடல் பாடல்கள் என்று என்ன செய்வாங்க, அதை மகிழ்ச்சியோடு அந்த அவருடைய தலைவர்களை வரவேற்கும் வண்ணமாக அல்லது அவருடைய பேரை பெருமைப்படுத்தும் வண்ணமாக அவர்கள் என்ன செய்வாங்க, ஆறாவரத்தோடு ஆடல் பாடல்களில் ஈடுபடுவார்கள். இதை தாண்டி கட்டோட்டுகளை ஏற்படுத்திக் கொண்டு அதற்கு பாலாபிஷேகம் செய்வார்கள். இப்படி எல்லாம் என்ன செய்றாங்க, இன்னைக்கு உலகத்திலே யாரை தாங்கள் நேசிக்கிறோமோ அந்த நேசத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி சிலர் என்ன செய்றாங்க, இது போன்ற மடமைத்தனமான காரியங்களை செய்கிறார்கள். இதெல்லாம் முட்டாள்தனமான காரியம் என்பதில் அறிவுள்ள சிந்திக்க தெரிந்த எந்த ஒரு மனிதனுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இருக்குமா? இருக்க முடியாது. குடிக்கிற பாலை கொண்டு போய் இடிச்சிட ஒரு அட்டைக்கும் அல்லது கல்லுக்கும் அல்லது அது போன்ற ஒரு உருவச்சிலைக்கும் நீ ஊற்றி அதை பாழாக்குகிறாயே என்று நாம் சிந்திக்கின்ற அனைவருமே என்ன செய்வோம், அதை ஏளனமாகத்தான் பார்ப்போம். ஆனால் அவருடைய பார்வை என்ன, நான் என்னுடைய தலைவரை, என்னுடைய பிரியத்திற்குரியவரை, என்னுடைய நேசத்திற்குரியவரை நான் நேசிக்கிறேன், அந்த நேசத்தை வெளிப்படுத்துகிறேன் என்பதாக அவன் செய்து கொண்டிருக்கிறான். அப்படியானால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நேசிக்கிற நாம் அந்த நேசத்தை வெளிப்படுத்துவதற்கென்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு என்ன வரையறை சொல்லி இருக்கிறது, அதற்கான வரம்புகளாக என்ன நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது என்பதை பார்த்தால், முதலாவதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் நினைச்சோம் எல்லா விதத்திலும் அவருடைய தீனை சார்ந்து அதற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்லுகின்ற அல்லாஹ்வின் தூதருடைய நேசத்திற்கான வெளிப்பாடாக நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியம்.
அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னா அர்சல்னாக ஷாஹிதம் வ முபஷ்ஷிரா, நபியே உம்மை நாம் சாட்சி சொல்லக்கூடியவராக நற்செய்தி சொல்லக்கூடியவராக அனுப்பி வைத்திருக்கிறோம், வ நதீரம், அது மட்டுமல்ல எச்சரிக்கையாளராகவும் அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லிதுமினு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் தூதரவர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும். யாரு? நம்பிக்கையாளர்கள். வ துஅஸ்ஸிருஹு, அவரை எடிசினோம், அவரை மதிக்க வேண்டும், அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். வ துவக்கிருஹு, அவரை மதிக்க வேண்டும். உத்துஸப்பிஹு புக்ரத்தம் வாசிலா, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை அவர்கள் எடிசினோம் துதிபாட வேண்டும், அல்லாஹ்வின் பெயரை அவர்கள் துதிபாட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அல்லாஹ் தஆலா நபி அனுப்பி இருக்கிறார் என்று சொல்கிறான். அப்படியானால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை மதிப்பதற்குரிய வழி என்ன? எப்படி அல்லாஹ்வின் தூதரை நாம் மேன்மைப்படுத்துவது, கண்ணியப்படுத்துவது என்று கேட்டால், முதலாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரலை விட நம்முடைய குரலை அதிகப்படுத்தக்கூடாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்திய ஒரு காரியம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நம்பிக்கையாளர்களே, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய குரலை விட உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்தாதீர்கள். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய அமலெல்லாம் என்ன ஆயிடும்? பாழா போயிடும். இந்த வசனம் அருளப்பட்ட போது சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இருந்தார். அவரை பற்றி சொல்லுகிற போது ஜஹீரன் சௌத், அவர்கள் உரத்த குரலுடையவராக இருந்தார். அல்லாஹ்வின் தூதருடைய அவையிலே அவருடைய குரல் மட்டும் கணீர் கணீர் என்று தனியாக கேட்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சத்தமுடையவராக அவர் இருந்திருக்கிறார். இந்த வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதருடைய அவையில் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்படவில்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பொறுத்தவரையில் தன்னோடு தொழுகின்ற, தன்னை ஈமான் கொண்டிருக்கின்ற சத்திய சஹாபாக்களை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அடையாளம் கண்டுகொண்டு அவருடைய தனிச்சிறப்புகளை அறிந்து வைத்திருக்கின்ற மாபெரும் ஒரு உன்னத தலைவராக இருந்திருக்கிறார். அதன் காரணமாக யாராவது காணாமல் போய்விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதரை தேடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாளில் தன்னுடைய அவையில் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு, எங்கே சாபித் என்று கேட்கிறார்கள். சஹாபிகளில் ஒருவர் சொல்லுகிறார், யா ரசூலுல்லாஹ் அஃகதுக்க, உங்களுக்காக நான் அவரை நினைக்கிறேன், எங்க இருக்கிறார், ஏது இருக்கிறார் என்று தேடிவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறார்கள். செல்லுகிறவர்கள் அவருடைய வீட்டிற்கு சென்ற போது அவர் வீட்டில் இருக்கிறார், வெளியூருக்கு எங்க போயிட்டாரோ அப்படின்ற நினைப்புல தான் நினைச்சாங்க, தேடி செல்கிறேன் சொல்கிறார். என்ன உள்ளூர்ல இருந்தா என்ன செய்வாங்க? சஹாபாக்கள் மஸ்ஜிதுக்கு வருவார்கள், அல்லாஹ்வின் அவைக்கு வருவார்கள், கல்வி வகுப்பிலே கலந்து கொள்வார்கள். அப்படி இருக்கிற சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடங்களில் எல்லாம் காணப்படாத போது அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? வெளியூருக்கு எங்கே போயிட்டார் போல இருக்குது, அல்லது எங்கேயோ காணாம போயிட்டாரோ அப்படின்ற அடிப்படையில் தேடுகிறார்கள். அவர் வீட்டில் தான் இருக்கிறார். வீட்டில் இருக்கின்ற அந்த நபரிடத்திலே சென்றவர் நலம் விசாரித்து விட்டு, ஏன் இங்கே காணவில்லை என்று கேட்கிற போது அவர் சொல்லுகிறார், அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான், நான் தான் அல்லாஹ்வின் தூதருடைய அவையிலேயே அதிக உரத்த குரலுடையவனாக இருந்தேன், நான் தான் என்னுடைய சப்தத்தை நபியின் சப்தத்தை விட உயர்த்தக்கூடியவனாக இருந்திருக்கிறேன், எனவே நான் யாராகிவிட்டேன்? நரகவாசிகளில் ஒருவனாகிவிட்டேன், என்னுடைய அமல்கள் எல்லாம் பாழாய் போய்விட்டது என்று கொண்டு சொல்லிக்கொண்டு புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். சென்ற சஹாபி செய்தி அறிந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதரிடத்துக்கு வருகிறார். வந்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நடந்ததை விவரிக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அக்பிருஹு அன்னஹு மின் அஹ்லில் ஜன்னah, அவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் அவருக்கு சென்று தெரியப்படுத்துங்கள், அவரை அழைத்து வாருங்கள், அவருக்கு இந்த நற்செய்தியும் சொல்லுங்கள், அவர் சொர்க்கவாசி, அவர் நரகவாசி அல்ல. சுப்ஹானல்லாஹ். இதை கேட்டதற்கு பிறகுதான் அந்த நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதருடைய அவைக்கு வருகிறார். காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்ற விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்க வேண்டும் என்பதை சஹாபாக்கள் விரும்பினார்கள். அது தங்களை குறித்து தான் அல்லாஹ் சொல்லுகிறானோ என்று அவர்கள் அஞ்சினார்கள். தம்மிடம் அது போன்ற தவறுகள் நேர்ந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் எச்சரிக்கையாக இருந்தார்கள். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னதற்கு பிறகுதான் அவர்கள் ஆறுதல் அடைகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் வேண்டுமென்று அப்படி செய்யவில்லை, அவருடைய இயல்பது. ஒருவர் குரல் அவருக்கு உரத்ததாக இருக்கிறது என்பது அவருடைய பிறப்பிலேயே இருந்து கொண்டிருக்கிற ஒரு செயல் என்று சொன்னால் அது அவர் பழிக்க வேண்டிய ஒன்று அல்ல. அவர் வேண்டுமென்றே அல்லாஹ்வின் தூதர்களை கண்ணிய குறைவாக நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படி உரத்த குரலில் அவர் பேசவில்லை. மாறா என்ன, அது அவருடைய இயல்பான விஷயமா நடந்து கொண்டிருக்கிறது. அதை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இன்னும் அல்லாஹ்வின் தூதரை எதிர்க்க வேண்டும் என்பது அவருடைய மனநிலையும் அல்ல என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கும் அந்த மனநிலை புரிந்திருக்கிறது என்பதனால தான் அவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நரகவாசி அல்ல சொர்க்கவாசி என்று சொல்கிறார். அப்படியானால் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குரலை விட நம்முடைய குரலை உயர்த்தக்கூடாது.
இதற்கு இந்த வசனத்திற்கு அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கான அளவுகோல் என்ன என்பதை நாம் நினைக்கிறோம் இந்த நிகழ்வின் மூலமா அறிந்து கொள்கிறோம். எப்படி உயர்த்தக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில பேசுறாங்கன்னு சொன்னா மற்றவங்களை நினைச்சிடும் மெதுவா பேச வேண்டும், கண்ணியமான முறையில் குரலை உயர்த்தாமல் மெதுவாக பேச வேண்டும். அதான் அதற்குரிய செயல்முறை என்பதை இந்த நபித்தோழரின் வாழ்விலிருந்து நமக்கு கிடைக்கின்ற பாடம். சஹாபாக்கள் அதற்கு பிறகு அப்படித்தான் இருந்தார்கள். எல்லாரும் நினைச்சுவாங்க பரஸ்பரம் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்விடத்துல பேசுறதா இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு முன்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் பேசுறதா இருந்தாலும் சரி, ரகசியம் பேசுவதை போன்றே அவர்கள் பேசுவார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான் ரசூலுல்லாஹ்வுடைய குரலை விட உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள் என்று. அதை அப்படியே நடைமுறைப்படுத்தினார் அன்பானவர்கள். இது ரசூலுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல். இப்போதுதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இல்லையே, இப்போது நாம் என்ன செய்யறது என்று கேட்டால் இமாம் இப்னு கஸீர் அவர்கள் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டிவிட்டு சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிம் எந்த அவையில் இருந்தாலும் சரி, அவன் அங்கே பேசுகிற போது அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தை என்று ஒரு வார்த்தை அவனுக்கு முன்னால் தெரிந்தால் அதற்கு எதிராக அவன் குரல் எழுப்பக்கூடாது. அப்படி எப்படி அல்லாஹ்வின் தூதர் சொல்லுவார்கள், அல்லது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்படி சொல்லி இருந்தாலும் கூட இன்றைக்கு அது எப்படி சாத்தியமாகும், இன்றைக்கெல்லாம் அது எங்களால் எடுத்து நடக்க முடியாது என்கிற அடிப்படையில் அதை எதிர்த்து ஒரு மனிதன் குரல் எழுப்புவதுதான் அல்லாஹ்வின் தூதருடைய குரலை விட அவனுடைய குரலை உயர்த்துவது என்று இப்னு கஸீர் அவர்கள் நினைச்சாங்க. இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள். என்றால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அல்லாஹ் சொன்னதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் தான் அவனுக்கான வாழ்க்கையின் வெளிச்சம், வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல், மறுமை வெற்றிக்கான வழி என்கிற அடிப்படையில் அதை ஈமான் கொண்டிருக்கிற போது அதற்கு மாற்றமான எந்த கருத்தையும் அவன் நினைச்சு மாட்டான், உள்ளத்திலோ அவனுடைய நாவிலோ வெளிப்படுத்த மாட்டான் என்பதுதான் அதற்கான காரணம். அடிப்படையில அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த நேசத்தினுடைய அளவுகோலா அவரை மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த கண்ணியத்தின் அளவுகோலாக அல்லாஹ்வின் தூதருடைய குரலை விட அவருடைய சுன்னாவை விட நம்முடைய வார்த்தைகள் மேலோங்கியதாக இருக்கக்கூடாது. இரண்டாவது, அந்த நேசத்தை அந்த கண்ணியப்படுத்துவருடைய வழிமுறையிலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர்களை கேட்கிற போது என்ன செய்யணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அந்த ஸலவாத்தை நாம் உதித்தாக வேண்டும், அதை சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் அதை நம் மீது கடமையாக்கி இருக்கிற விஷயம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹு வ மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமா அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் புரிந்திருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த நபிக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அருளை புரிந்திருக்கிறான். அல்லாஹ் புரிந்துட்டான், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததால் நான் சொல்றா, இந்த நபிக்கா வேண்டி அல்லாஹ்வுடைய மலாயிக்காமார்கள் என்ன செய்றாங்க, அல்லாஹ்விடத்திலே அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். நபிக்கு அருள் வேண்டி யார் பிரார்த்திக்கிறாங்க, அல்லாஹ் ஏற்கனவே யாருடைய பிரார்த்தனையும் இல்லாமல் என்ன செஞ்சிட்டா, அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான். அல்லாஹ் தஆலா ஏற்கனவே நபியை அல்லாஹ் நபியா தேர்ந்தெடுத்ததன் காரணமாக, நபியின் மீது அல்லாஹ்விற்கு இருக்கின்ற அன்பின் காரணமாக அல்லாஹ் அவர் மீது என்ன செஞ்சிட்டான், அருள் பொழிந்து கொண்டிருக்கிறான், பொழிந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மலாயிக்கா என்ன செய்றாங்க, அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வின் படைப்புகளில் ஆகச் சிறந்த படைப்பா இருந்து கொண்டிருக்கிற மலாயிக்கா இந்த நபிக்கா வந்து அல்லாஹ்விடத்திலே அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, எனவே நம்பிக்கையாளர்களே, மூமின்களே, அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்களே, ஸல்லு அலைஹி, நீங்கள் இந்த நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்கள். ஸலவாத் ஸலாத் இல்ல, ஸலவாத் என்று சொன்னது சலாம் அல்ல, ஸலவாத். ஸலாத் என்று சொல்லும் இல்லையா, அதனுடைய பன்மை சொல்லுதான் ஸலவாத். ஸலவாத்தை சொல்லுங்கள். வஸல்லிமு அலைஹி தஸ்லீமா, நீங்கள் செய்ய அதே போல சலாமையும் சொல்லுங்கள். இந்த வசனம் அருளப்பட்ட போது சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், அரஃபனா அலைக்க ஸலாம், உங்களுக்கு எப்படி சலாம் சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, இதான் சலாமிற்கான வடிவம். இது அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அவர்கள் அன்றாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வடிவம் நாங்கள் அறிந்திருக்கிறோம், உங்களுக்கு எப்படி ஸலவாத் சொல்வது என்று எங்களுக்கு தெரியாது என்று கேட்கிற போதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் என்கிற ஸலாத்து தரூத் இப்ராஹிம் என்று சொல்லும் இல்லையா, தஷஹுதிலே ஓதுகிறோம் அல்லவா, அந்த ஸலவாத் அதை ரசூலுல்லாஹி அவர்கள் கற்றுத் தர்றாங்க சஹாபாக்களுக்கு. இதை சொல்லுங்க, இதான் ரசூலுல்லாஹி அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதற்கான வழி. அதை எளிமையாக நாம் ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்வினுடைய பெயரை கேட்கிற போதெல்லாம் அதற்கு நம்ம மறுமொழி சொல்லக்கூடியவர்களா, இந்த அல்லாஹ்வுடைய கட்டளை நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இது சஹாபாக்கள் நினைத்தாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய பெயர்களை சொல்லுகிற போதெல்லாம்
அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் நாம் நினைச்சோம், இதையே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அதுதான் இந்த வசனத்தை நாம் நடைமுறைப்படுத்துவதற்குரிய வழிமுறை. அல்லாஹ்வின் தூதர் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டு வழிமுறையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி யார் செய்யவில்லையோ அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அல் பகீல் மன் துக்கிரத் இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய, யாரிடத்தில் என் பேர் நினைவு கூறப்பட்டு என் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவன்தான் ஆகப்பெரிய கஞ்சன் என்று சொன்னார்கள். கஞ்சனில் மிகப்பெரிய கஞ்சன் அபுஹலுல் பகீல் என்று எதிர்க்கலாம் அவனை வர்ணிக்கலாம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வின் தூதர் அவருடைய சுன்னாவை நாம் என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்தி அதை பாதுகாத்துக் கொண்டு வாழ வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நடைமுறையை நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த நடைமுறையை பின்பற்றி கொண்டு அதிலே எந்த விதமான புதுமையை ஏற்படுத்துவதற்கு அனுமதி வழங்காமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் சஹாபாக்கள் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலை வழிமுறையை பேணிக்கொண்டு வாழ்ந்து அதை இந்த சமுதாயத்திற்கு எடுத்துரைத்தார்களோ அதுபோன்று எடுத்துரைத்து நாம் வாழ வேண்டும். அதுதான் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொன்னால் நாம் கடைபிடிக்க வேண்டிய இரண்டாவது வழிமுறை. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா முஹாஜிர்களையும் அன்சார்களையும் பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், யன்சுருனல்லாஹ வ ரசூலா, அவர்கள் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உதவி செய்கிறார்கள். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள் தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். முஹாஜிர்கள் யாரு? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி மக்கா என்கிற தன்னுடைய தாய் நாட்டை சொந்த நாட்டை விட்டுவிட்டு மதீனா என்கிற பிரதேசத்திற்கு எல்லாவற்றையும் இழந்தவர்களாக ஹிஜ்ரத் செய்து சென்றவர்கள். அந்த உத்தமர்களை அல்லாஹ் சொல்லுகிற போது அவர்கள் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் தூதருக்கும் அல்லாஹ்விற்கும் என்ன செய்றாங்க, உதவி செய்கிறார்கள். எப்படி உதவி செய்றாங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் என்ன செய்றாங்க, உயிராக நினைத்து அதை பின்பற்றிக் கொண்டு அதற்கு அவர்கள் என்ன செய்றாங்க, உதவி செய்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா என்ன செய்றார், நமக்கு அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக மூன்றாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற அனைத்தையும் நாம் என்ன செய்யணும், உண்மைப்படுத்த வேண்டும். தஸ்தீகு ஃபீமா அக்பர பிஹி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவிக்கின்ற செய்திகளை உண்மைப்படுத்த வேண்டும். அது கடந்த கால நிகழ்வுகளாக இருக்கலாம், எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கலாம், மறுமை சார்ந்த மறைவான விஷயங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லிவிட்டார்களா அதை உண்மைப்படுத்துவதுதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நேசிக்கின்ற ஒரு மூமினுடைய அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது என்ன சொல்கிறார், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, இந்த தூதர் மனோ இச்சையின் அடிப்படையில் பேச மாட்டார். அவருக்கு அறிவிக்கப்படுகிற வஹியா அறிவிக்கப்படுகிற செய்திகளை மட்டும்தான் அவர் சொல்லுகிறார் என்று எடுக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உக்துபு ஃபவல்லதி நஃப்ஸி பியதி லா யக்ருஜு மின் ஃபிய இல்லா ஹக்குன், என் நாவிலிருந்து எதெல்லாம் வருதோ அதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, எழுதிக் கொள்ளுங்கள். ஏன், இந்த நாவு பொய்யுரைக்காது, இந்த நாவிலிருந்து ஒருபோதும் பொய் என்பது வராது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகள வாழ்க்கையில் 40 ஆண்டுகள் அவர் நபியா இல்லாமல் சராசரி மனிதனா வாழ்ந்திருக்கிறார். அந்த சமூகத்திலே அப்படியான ஒரு உண்மையாளர் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒட்டுமொத்த சமூகம் அவருக்கு சான்று பகிர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சத்தியவானைத்தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதரா தேர்ந்தெடுக்கிறான். அந்த தூதர் பொய் சொல்லக்கூடியவர் அல்ல. அப்படியானால் அந்த தூதர் சொல்லுகிற அனைத்துமே உண்மைதான் என்பதை ஒரு முஸ்லிம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசத்திற்கான மூன்றாவது அளவுகோல். நான்காவதாக, அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பின்பற்ற வேண்டும். எதை நமக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தருகிறார்களோ, என்ன வழிகாட்டுதலை சொல்கிறார்களோ அதை அப்படியே அப்படிக்கற்று பின்பற்றி அதிலே அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருந்து கொண்டிருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமில் ஆகிர் வ ذكرல்லாஹ் கஸீரா, யார் மறுமை நாளையும் அல்லாஹ்வின் சந்திப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடிய மக்களுக்கு இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் அந்த தூதரை நீங்கள் செய்யுங்க, பின்பற்றுங்கள். தூதரை அழகிய முன்மாதிரியாக கொண்டு நீங்கள் வாழுங்கள். இந்த தூதர் உங்களுக்கு எதை கொடுக்கிறாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் எதை விட்டு உங்களை தடுக்கிறாரோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நினைக்கிறார். இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறார். அப்படியானால் தூதர் மீதான நேசத்தை வெளிப்படுத்துவதற்கான அளவுகோல் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை, அவருடைய அடிச்சுவட்டை, அவர் நமக்கு எதை ஏவினார்களோ அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தி வாழ்வது, அதற்கு மாறு செய்யாமல் இருப்பது.
அதையே நம்முடைய மார்க்கமாக ஏற்றுக்கொண்டிருப்பது, இதுதான் அல்லாஹ்வின் தூதருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கான பிரதானமான வழிமுறை. இதற்கு மாற்றம் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்யல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக அத்தஹாக்கும் இலா சுன்னத்திஹி, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை, அவருடைய ஷரியாவை அப்படியே பின்பற்றி அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து தேவைகளுக்கும் சட்டதிட்டங்களை எடுத்துக்கொண்டு அதை நமக்கு தீர்ப்பாக அமைத்துக் கொண்டு வாழ்வது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா ரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும். நபியே, உம்மை அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு நீதிபதியா தேர்ந்தெடுத்துக் கொண்டு நீங்கள் வழங்குகின்ற தீர்ப்பை முழுமையாக கட்டுப்பட்டு ஏற்றுக்கொள்ளாத வரையில் அவர்கள் மூமினாக மாட்டார்கள். யார் மூமின் என்று தங்களை வாதிட்டாலும் கூட அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்விடத்தில் மூமினாக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிற கட்டளைகளை, அவர்கள் சொல்லுகின்ற சட்டங்களை, அவர்கள் வழங்குகின்ற தீர்ப்புகளை ஒரு முஸ்லிம் அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய மனோ இச்சை அதற்கு முரணாக இருக்கக்கூடாது. அதற்கு மாற்றம் செய்வதற்கு அவனுடைய மனோ இச்சை அவனை தூண்டினாலும் கூட அவன் என்ன செய்யக்கூடாது, அதற்கு கட்டுப்படாமல் அதை புறக்கணித்து விட்டு இது என்னுடைய தூதர் சொன்னார்கள், அதை நான் செயல்படுத்துகிறேன். சஹாபாக்குடைய வாழ்க்கையில் இதற்கு நாம் ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும். ஒரு நபித்தோழர் வருகிறார் அல்லாஹ்வின் தூதருடைய அவைக்கு. கையிலே அவர்கள் தங்க மோதிரத்தை அணிந்திருக்கிறார்கள். அவருக்கு ஹராம் என்று தெரியாது, தெரிந்தவர் அணியவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்க்கிறார்கள். தங்க மோதிரத்தை கையிலிருந்து உருவி விட்டு தூர எறிந்து விடுகிறார். எறிந்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், இது போன்ற ஒன்று உனக்கு நரகத்தில் அணிவிக்கப்படுவதை நீ விரும்புகிறாயா என்று கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் சென்று விடுகிறார். தங்கம் ஹராம், ஆண்களுக்கு அது ஹராம் என்பதை அதை பயன்படுத்தக்கூடாது என்பதை என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கடுமையான முறையில் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கிருந்து சென்று விடுகிறார்கள். தங்கம் என்பது அன்றைக்கு மதிப்புள்ள ஒன்றுதான், இன்றைக்கு மதிப்புள்ள ஒன்றுதான். நம்ம என்ன நினைக்க கூடாது, அன்னைக்கெல்லாம் அதுக்கு மதிப்பு இருந்திருக்காது, அதனால என்ன செஞ்சாங்க, தூர எறிஞ்சிட்டாங்க. தூர எறிஞ்ச உடனே இவர் என்ன செஞ்சாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றதற்கு பிறகு அவருடைய பக்கத்தில் நின்று கொண்டிருக்கின்ற ஒரு தோழர் சொல்கிறார், ஹுதுஹா, அதை எடுத்துக்கொள். எது, அவருடைய கையிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவி எரிந்து இருக்கக்கூடிய அந்த தங்க மோதிரம் கீழே கிடக்கிறது, அதை எடுத்துக்கொள் என்று என்ன செய்றாங்க, அருகாவில் நின்று கொண்டிருக்கிற ஒரு நபர் சொல்லுகிறார். எதற்காண்டி, அவர் அணிவதற்காக இல்லை, அணியக்கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹ்வின் தூதர்கள் அதை கழட்டி எறிந்து விட்டார்கள். நீ அதை யாருக்காவது கொடுத்து அவர்களுக்கு பயனடைய செய்யலாம், வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா, மனைவி மக்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா அப்படின்ற ஆலோசனை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கழட்டி எறிந்த ஒன்றை நான் ஒருபோதும் என் கையால் தொடமாட்டேன். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஈமானி உறுதி! அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்கள் சொல்லுகின்ற விஷயத்தை கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவருடைய வழிகாட்டுதலை ஏற்று நடப்பதில் எந்த விதமான எவ்வளவு நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வின் அடிச்சுவடை பின்பற்றுவதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கான சான்றுகளாக அவர்கள் திகழ்ந்தார்களே. அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வின் தூதருடைய ஷரியாவை, அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்பட்டு நடந்தார்களோ அதுபோன்று ஒரு முஸ்லிம் கட்டுப்பட வேண்டும். இப்படி கட்டுப்படுகிற போதுதான் அவர் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறார் என்பதாகும். இதையெல்லாம் செய்யாமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவரும் கற்றுத்தராத ஒன்றை, சஹாபாக்கள் கற்றுத்தராத ஒன்றை, தாபீன்கள் தபு தாபீன்கள் கற்றுத்தராத ஒன்றை மார்க்கம் என்கிற பெயரில், அதை அல்லாஹ்வின் தூதருடைய நேசத்திற்கான அளவுகள் என்கிற பெயரில் நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் உண்மையில் நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அல்லாஹ் விரும்பியதன் அடிப்படையில், அல்லாஹ்வின் தூதருடைய விருப்பத்தின் அடிப்படையில் நேசம் கொள்ளக்கூடியவர்களா இல்லை. மாறா நீங்க என்ன செய்றீங்க, எப்படி நான் என்னுடைய உரையின் ஆரம்பத்தில் சொல்லி காட்டினேன் என்றோ, சினிமா பிரபலங்களை நேசிக்கக்கூடியவர்கள், அரசியல் பிரமுகர்களை நேசிக்கக்கூடியவர்கள், விளையாட்டு வீரர்களை நேசிக்கக்கூடியவர்கள், நேசம் என்கிற பேரில் அவர்கள் என்ன செய்வாங்க, சில கோமாளித்தனங்களை செய்வார்கள். அது போன்ற கோமாளித்தனத்தை தான் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் நீங்கள் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதருடைய அடிச்சுவட்டை, அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையை, நேசத்தை வெளிப்படுத்துவதற்கான வழிகளாக என்ன சொன்னார்களோ அதைத்தான் கடைபிடிக்க வேண்டுமே தவிர அதை தாண்டி உள்ள விஷயங்களை நீங்கள் கடைபிடித்துக் கொண்டு அல்லாஹ்வின் தூதருடைய நேசம் கிடைக்கும் என்று சொன்னால் உங்களை விட ஏமாளிகள், உங்களை விட கோமாளிகள் வேறு யாரும் இருக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதை ஒரு சமுதாயத்தை நினைச்சாங்க வழிகெடுப்பதற்காக, ஏமாற்றுவதற்காக சில புரோகித வர்க்கத்தினர்கள் பொழைப்பாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையிலும் வேதனைக்குரிய விஷயம். அவர்கள் நினைச்சாங்க சத்தியத்தை மூடி மறைத்து இருட்டடிப்பு செய்து மக்களை ஏமாற்றி அவர்களை தங்களுடைய ஆதரவாளர்களால் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக வேண்டி மோசடியான முறையில் அவர்களை ஏமாற்றிக் கொண்டு தவறான வாதங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. அந்த மக்களை தவறான பாதையில் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவருடைய நேசத்திலே யாரும் வரம்பு மீறிவிடக்கூடாது என்பதற்கு நமக்கு பல்வேறு விதமான உபதேசங்களை சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, லா தத்ருனி கமா அதர்தி நஸாரா ஈஸா இப்னு மரியம். மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள். மாறாக நீங்க என்ன செய்யுங்க, நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று வேறு இல்லை. ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலு, நீங்க என்ன செய்ய சொல்வதா இருந்தால் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர். இதான் ரசூலுல்லாஹி அவர்களை புகழ்வதற்கு, ரசூலுல்லாஹின் மீதான நேசத்தை வெளிப்படுத்துவதற்கான வார்த்தையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வ நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஇ மசாஜிதா. யூத நசாராக்களை அல்லாஹ் சபிப்பானாக, அவர்கள் தம்முடைய நபிமாருடைய விஷயத்தில் தான் வரம்பு மீறினார்கள். என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக்கி கொண்டார்கள். அப்படிப்பட்ட மக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நேசிக்கிறோம் என்கிற பேரில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டித்தராத ஒரு வழிமுறை உருவாக்கி கொண்டு இதுதான் நபியின் நேசம் என்று சொன்னால் அந்த நேசத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? நபி அவர்கள் தான் அதை ஏற்றுக்கொள்வார்களா? ரசூலுல்லாஹி அப்படி நேசிப்பதற்கு அளவுகளை நமக்கு சொல்லித் தரவில்லை. ஒரு முஸ்லிமாக இருக்கின்றவன் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் காட்டித் தருகின்ற அளவுகோலில் நின்று கொண்டுதான் அவனுடைய நேசத்தை, அன்பை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர அதற்கு புறம்பாக வழியிலே சென்று கொண்டு அவன் நேசத்தை வெளிப்படுத்தினால் அது நேசமாக இருக்காது, அது வேஷமாக, போலியான வேஷமாகத்தான் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த சமுதாயம் நாம் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறோம், அல்லாஹ்வின் சுன்னாவை பின்பற்றுகிறோம், அதை ஹயாத்தாக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் காட்டித்தராத ஒரு விஷயத்தை அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பேரில், அல்லாஹ்வின் தூதரின் பேரில் செய்யக்கூடியவர்களா இல்லை என்பது இங்கே இந்த நேரத்திலே நாம் சொல்லிக்கொண்டு இந்த ஜுமாவுடைய முதலாம் முறையை நிறைவு செய்கிறேன். அக்கோலி கல்வி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வ அஸ்தக்ஃபிரு லிசாயிரில் முஸ்லிமீன். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். நோக்கரிய தர்மி சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நேசிக்க வேண்டும் என்பதில் உலகில் எந்த ஒரு முஸ்லீமும் இருவேறு கருத்து கொள்ள முடியாது. கொண்டால் அவர்கள் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறி செல்வார்கள். எனக்கு என்னுடைய தாய் தான் முதன்மையான நேசத்துக்குரியவர்கள், அடுத்தது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்று ஒருவன் சொன்னால் அவருடைய ஈமான் முழுமை பெறாது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர்களை எந்த அளவுக்கு நேசித்திருப்பார்கள் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த உமர் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிற போது அவர் சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ் அன்த அஹப்பு இலைஹி மின் குல்லி ஷைஇன் இல்லா நஃப்ஸி. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் எனக்கு என்னுடைய உயிரை தவிர மற்ற எல்லாவற்றையும் விட பிடித்தமானவர் என்று சொல்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள், என்னுடைய உயிரை தவிர மிச்ச எல்லாத்தை விட நீங்க தான் மேலானவர் என்று சொல்லுகிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர் சொல்லுகிறார், இல்லை உமர், நான் உங்களுக்கு உங்களுடைய உயிரை விட மேலானவராக இருக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த நேரத்திலே, அந்த வினாடியிலே உமர் அவர்கள் திருத்துகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர்களே, நீங்கள் தான் என்னுடைய உயிரை விட மேலானவர். வல்லான யா உமர், இப்போதான் நீங்கள் செஞ்சீங்க, பரிபூர்ணமான ஈமானை அடைந்து விட்டீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்லுகிறார். அப்படியானால் நாம் நம்முடைய தாயோ தந்தையோ பொருளாதாரத்தை எதையும் கூட நினைக்கக்கூடாது. அல்லாஹ்வின் தூதருடைய ஈக்குவலாக, அல்லாஹ்வின் தூதருக்கு நிகராக அல்லது அல்லாஹ்வின் தூதருடைய மேலாக நினைப்பதை போட்டும் ஈக்குவலாக கூட நம்ம கருத முடியாது. சரிசமமாக கூட நாம் கருதக்கூடாது. அப்படி இருக்கிற போதுதான் நம்முடைய ஈமான் உண்மையானதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மை பார்த்து என்ன செய்றாங்க, இவர்கள் வஹாபிகள், இவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வின் மீது நேசம் இல்லை, நேசத்தை என்ன செய்றாங்க, கொண்டாட மாட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பிறந்த நாள் இது என்பது எந்த விதமான ஆதார குறிப்புகளும் இல்லாத ஒரு செய்தி. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த நாள் அனஸ் ரலியல்லாஹு கூற்றின் அடிப்படையில் அல்லமத்தில் மதீனா இருண்ட ஒரு நாள் என்று சொன்னால் ரபீஉல் அவ்வல் 12 என்கிற அந்த நாள். இப்ப நீங்க கொண்டாடுவது அல்லாஹ்வின் தூதருடைய இறப்பையா அல்லது பிறப்பையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட மோசடிகளை செய்து கொண்டு இந்த மார்க்கத்தின் பேரால் இல்லாத சில அனாச்சாரங்களை உருவாக்கி வைத்துக் கொண்டு மக்களை வழிகெடுக்கின்றவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தாரிடமிருந்து நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் காலந்தோறும் என்ன செய்றாங்க, புதுவிதமான வேஷங்களை, புதுவிதமான கோலங்களை கொண்டு என்ன செய்றாங்க, மக்களுக்கு மத்தியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. போலிகளை என்னைக்கு என்ன செய்வாங்க, வேஷம் போட்டுட்டே இருப்பாங்க, வேஷம் மாறிக்கொண்டே இருப்பார்கள்.
அதை கண்டு நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் ஏமாந்து விடக்கூடாது. அது போன்ற விஷயங்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே சர்வசாதாரணம் நடந்து அதனுடைய வரம்பு மீறக்கூடிய செயல்களாக இன்றைக்கு செய்து பலதும் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் தடுத்திருக்கிற இசை, ஆடல், பாடல்கள் எல்லாம் இருக்கிறாங்க மீலாது என்கிற பேரில் நடத்தக்கூடிய சூழல் இன்றைக்கு சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது போன்ற அனாச்சாரங்களை கண்டிக்கக்கூடியவர்களா, அதை கண்டு உதாசீனப்படுத்தக்கூடியவர்களா நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் உண்மையாகவே அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறோம், அவருடைய சுன்னாவை பின்பற்றுகிறோம், அவர் மீதான நேசத்தை வெளிப்படுத்துவதற்கான சரியான வழி என்பதை அறிந்திருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட அந்த நேரான பாதையில் நடைபெறுவதற்குரிய நல்ல தௌஃபீக்கினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நம்முடைய வாழ்க்கையின் இறுதி வரையிலும் வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவேறுகிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் வஹ்ஷாய் வல் குர்பா வல் ஃபஹ்ஷாய் வல் முன்கர் வல் பகி வல்லக்கும் லஅல்லக்கும் ததக்கருன் வலதுக்குல்லாஹி அக்பர் வல்லாஹு லம் தஸ்னு நகீமுஸ் ஸலாம்.